அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்கள் மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய பௌர்ணமி என்று என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என கருத்து நிலவுது. அந்த கருத்து சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்பெறுங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அமாவாசை வருகிறது. அந்த நாட்கள் மிகவும் விசேஷமாகும். அந்த வகையில் பௌர்ணமி என்பது நிலவு முழுமையாக வெளிச்சத்துடன் தோற்றமளிக்கும் நாளாகும். பௌர்ணமி நாளில் சில விஷயங்களை செய்யலாம், சில விஷயங்களை தவிர்க்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். எப்போதுமே பௌர்ணமி நம்மளுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியது. இறை அருளை முழுமையாக தரும். மந்திரங்கள் ஜபித்தாலும் மந்திரங்கள் மிகவும் எளிதில் மனதில் நிற்கும், பயனும் பெறும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ பௌர்ணமி அன்று விசேஷம் பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தேவி, சிவபெருமான், முருகப்பெருமான், விஷ்ணு பெருமான், விநாயகர் பெருமான் ஆகிய தெய்வங்களுக்கு மிகவும் உகந்த நாளாகும். பௌர்ணமி அன்று புண்ணிய நதிகளில் நீராடினால் நம்மளுடைய தீவினைகள் நீங்கி நற்பலன்கள் பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் பௌர்ணமி அன்று விரதம் இருந்து உங்களுக்கு பிடித்த தெய்வங்களும் வணங்கலாம். பௌர்ணமி அன்று குலதெய்வ கோயிலுக்கு பூஜை செய்வதும் விசேஷங்கள் தரும். பௌர்ணமி அன்று எளிதில் மந்திரங்கள் மனதில் நிற்கும். கருத்தில் கொள்ளுங்கள். அதேபோல் பௌர்ணமி அன்று அதாவது உணவுன்னு கேட்டு வரவங்களுக்கு வயிறார உணவளித்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்படையும். கருத்தில் கொள்ளுங்கள். அதாவது பல ஜென்மங்கள் செய்த புண்ணியங்கள் உங்களை சேரும். அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதேபோல் பௌர்ணமி அன்று கோயில்களுக்கு சென்று பூஜை செய்வது, வீட்டில் விளக்கேற்றி இறைவனை மனதார வணங்கினா உங்களுடைய எண்ணங்கள் முழுமையாக நிறைவேறும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ பௌர்ணமி அன்று தவிர்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, பௌர்ணமி அன்று நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கணும். பௌர்ணமி அன்று கடன் வாங்குது, கடன் கொடுப்பதையும் தவிர்க்கணும். அது அதாவது சரியாக வராது. அதே போல் அசைவ உணவுகளை தவிர்க்கணும். மது போன்ற போதைப் பொருட்களை தவிர்க்கணும். இந்த முடி வெட்டுதல், நகை வெட்டுதல் மற்றும் மொட்டை போடுதலை பௌர்ணமியில் தவிர்க்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் பௌர்ணமி அன்று சந்திர கிரகணம் வந்தால் அன்று சுபகாரியங்களை தவிர்க்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். பௌர்ணமி உணவுகளை வீணாக்கக்கூடாது. இது எதிர்மறை பலனை தருன்னு சாஸ்திரங்கள் கூறுகிறது. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.